தலைமுடி எல்லாம் ஓகே எல்லாம் ஓகே வழியாக தெரியுது கால் அம்மா என்ன சொல்லணும் இக்கியாவில் ஸ்டூல் ஒன்று வாங்கின வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த பாக்ஸுக்குள்ள தான் அந்த ஸ்டூல் இருக்குது. இதை வந்து நான் அன்பாக்சிங் பண்ணி செட் பண்ண போகிறேன் இன்றைக்கு. அந்த வீடியோட தொடர்ச்சியாக இது வரும். பாருங்க எப்படி செய்யணும்னு. இங்கே சுவிஸில் வந்து இக்கியா அப்படின்னு சொல்கிறவ அதோட பேர் வந்து ஐக்கியான்னு வைக்கிறேன். ஆனால் சுவிஸில் இக்கியான்னு சொல்லிடும். இப்போ நாங்கள் ஸ்டூலை உடைச்சி பார்ப்போம் எப்படி இருக்குது என்ன மாதிரி அதை பூட்டுறது. கிட்ட கணக்காடுங்க. இதுதான் அந்த ஸ்டூல். இதில் வந்து அவங்க அதை எப்படி பூட்டுறது அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுத்துருக்கணும். ஓகே லெட்ஸ் see. என்ன சத்தமா இருக்கு? ஓகே இது முதுகு பக்கம். கீழே சில்லு போட்டுறேன். செம்ம வெயிட்டாக தான் இருக்கு. முதல்ல எல்லா பார்ட்ஸையும் எடுத்து வச்சுருந்தா இந்த பூட்டுறது வந்து பார்க்கணும். ஆனால் நல்ல பேக்கிங். ஏன்னா இது வந்து அப்படி கை வைக்கிற சைடு. இது இதில் வந்து நட்டெல்லாம் கொடுத்துருக்கணும். அதோட ஒரு அதெல்லாம் வந்து திருப்பத்துக்கு வந்து கொடுத்துருக்கணும். செம்ம வெயிட்டாக இருக்கு. சில்லு இல்லை. என்ன இது? இது சீட். ஸோ இதில் வந்து நாங்கள் சில்லு போட்டோணும். இதில் வந்து பெரிய நட்டில் 6 இருக்குமா, 2, 4, 6, சின்னதில் 5 கரெக்டாக இருக்குது. மற்றது இதில் 1
5 சில்லு, முதலாவது சில்லு பூட்ட வேணும். அவங்களே எல்லாம் கொடுத்தீங்க ஸ்டெப் பை ஸ்டெப் எந்த மாதிரி செய்யணும்னு சொல்லி. சில்லையும் உருத்த வேணும். இப்படி வச்சுட்டு வெளிப்பக்கமா தானே அது ரொட்டேட் ஆகுங்களா ஃபுல்லா இப்படித்தானே பூட்டும் சுத்தி தரலாம். இப்போ என்ன சம்பவம் இது வீல்ஸ் அப்படி பூட்டுறேன்னு எனக்கு தெரியல. இந்த வீல்ஸ் பூட்டுறதுக்குள்ள போதும் போதுமெண்ட் ஆகிட்டு. இது வந்து எப்படி பூட்டுறதுன்னு நான் பிள்ளையா விளங்கிட்டேன் நினைக்கிறேன். இந்த புக்கில் வந்து அவ்வளோ கிளியராக கொடுக்கல எனக்கு விளங்குது. நம்ம அதை சொல்லியிருக்கணும் வச்சு அமர்த்தோணுமெண்டு. இது வந்து இறுக்கி அமர்த்தி தான் போட்டோணும். கடைசியாக நான் யூடியூப்பில் வீடியோ பார்த்து தான் இதை கண்டுபிடிச்சேன். ஏன்னா நல்லா அமர்த்தினா தான் அது உள்ளே போகுது. ஊற்றப்படுதில்லை சொத்திக்கு போகுது. எனக்கு ரொம்ப இரிட்டேட் ஆகுது. அது அமர்த்தப்படுதில்லை. ஓ ஓகே பரவாயில்ல. அந்த வீல் பூட்டுறது நாங்கள் பார்த்து வடிவாக பூட்டணும். ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் கண்டுபிடிச்சோம் அதை எப்படி இறுக்கி அமர்த்தி பூட்டுறதுன்ட்டு. இந்த ஒரு சத்தம் வரணுமில்ல. ஓகே இந்த சில்லே உருளை இல்லை. இப்போ ஓகே நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து சீட் பூட்ட வேணும். சின்ன நட்டில் இது சின்ன நட்டு எடுத்து இப்படி கீழே 2 பூட்டிட்டு டைட் பண்ணணும். இனி மேலே வந்து போயிட்டு வரேன். பின்னால் வந்து 2 பெரிய நட்டு. ஓகே கன்ஃபார்ம் பண்ணணும். இல்லை நட்டும் போட்டு கன்ஃபார்ம் பண்ணணும். நாங்கள் டைட்டாக தான் போட்டு வச்சுருக்கோம். இந்த இடையில கலண்டுச்சுன்னா கலந்துச்சு. ஓகே டைட்டாக இருக்கு. நெக்ஸ்ட் வந்து இந்த பேக் சைடை வந்து கீழே அப்படி எல்லாம் தொட வச்சுட்டு இது எடுத்து இதுக்குள்ள கொடுக்கணும். சரியாக தான் கொடுக்கணும். யா கொழுவிட்டு இதுக்குள்ளே நீ நட்டு போட்டுடணும். நட்டு போட்டு எடுத்த காணல
சரியா வச்சுருக்கேன் இல்லாட்டிக்கு கரெக்டு தானே. ஓகே, இப்போ பேக் சைட் வந்து பூட்ட போகிறேன். காணுமா? எனக்கு வந்து என் ஹஸ்பண்ட் ஹெல்ப் பண்ணுறார் செய்கிறதுக்கு. ஸோ இப்படிங்க கொஞ்சம் 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 பார்த்து இந்த சைடு ஓகே ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நட்டு பூட்டிட்டோம். நான் நினச்சேன் இது ரொம்ப ஈஸி, சும்மா சிக்ஸாக் அப்படி ஒன்று பூட்டலாம் வேண்டு. ஆனால் 2 பேர் வேணும் பூட்டுறதுக்கு. நல்ல ஃபிட்டாக டைட் பண்ணணும், அப்போ தான் நல்ல ஸ்ட்ராங்காக நிற்கும். 20 minutes later. எல்லாம் பூட்டியாச்சு. கடைசியாக வந்து இந்த கை வைக்கிற இடம், இந்த கைப்பிடி வந்து பூட்டுறது அது ரொம்ப சிம்பிள் தான். தூக்கி இப்படி 2 சைட்லேயும் அதில் அந்த ஹோல்ஸ் இருக்கும், அதுக்கு பொருந்துற மாதிரி வச்சுட்டு பிறகு பெரிய நட்டு இருக்கும், அந்த நட்டால் போட்டு டைட் பண்ணிவிட்டா சரி, அவ்வளவுதான். மற்றது வந்து இந்த சைடு வந்து உயரம் நாங்கள் வந்து கூட்டி குறைக்கிறது. மற்ற சைடு பின்னால் நீங்கள் கொஞ்சம் சாஞ்சிருக்க போறீங்கன்னா பின்னால் தள்ளி விடலாம், இல்லாட்டி நிமித்திட்டு லாக் பண்ணி விடலாம், அவ்வளோதான். மற்றபடி ஸ்டூல் ரெடி. பாப்போம் எப்படி இருக்குன்னு. கொஞ்சம் இப்படி உருட்டி பார்ப்போம் என்ன. நைஸ், வெரி நைஸ், நல்லா இருக்கு. சரி, நான் உயரத்தை கூட்டி வச்சு காட்டுறேன். இப்போ நான் கீழே வந்துட்டுனா ஓகே, இப்போ மேலே வந்துட்டேன். இப்போ மேலே வந்துட்டேன். இந்த சைடு வந்து இந்த காடையில் ஓகே, இந்த சைடு வந்து பின்னுக்கு நாங்கள் சாய போகிற வேண்டாம். இப்படி சாஞ்சிட்டு இங்கே வந்து லொக் பண்ணலாம். லொக் பண்ணிவிட்டா அது அப்படியே நிற்கும், அவ்வளோதான். ஈக்கியாவோட மார்க்கூஸ் அப்படின்ற ஆஃபீஸ் ஸ்டூல், அந்த பிராண்டோடது. நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. அவங்க அந்த அன்லைட் உங்களை போட்டிருக்கு. நான் ஒளிம்பிட்டு வேண்டா இது ஆடாதீங்க, ஆட்டோமேட்டிக்காக பிரேக் ஆகிடும். இப்போ நாங்கள் சீட்டில் இருந்த வேண்டாம் இங்கே, அதுக்கு பிறகு அந்த பிரேக் எடுப்பட்டுடும். சில்லு வந்து எனக்கு இந்த விஷயம் தெரியாது இவ்வளோ நாள். நிறைய இந்த மாதிரி ஸ்டூல் இருந்துச்சுன்னா நான் நார்மலாகவே இந்த மாதிரி ஷேர்ஸ் அப்படி தான் இருக்கும் போல இல்லையா? எல்லா விதமும் இருக்கு. ஆனால் இந்த ஷேரில் வந்து நாங்கள் ஒளிமிட்ட மேலா இழுக்கிற கஷ்டம், சரியான கஷ்டமாக இருக்கும். இருந்த மேலா இங்கே ஸ்மூத்தாக போகுது. நல்ல ஸ்மூத்தாக போகுது. ஓகே, அவ்வளோதான். பாய். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய் பாய்.